வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வாங்க டாபிக் உள்ள போகலாம். எல்ஜிபிடி QIA ப்ளஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா எல்லாரையும் மதிக்கிற, ஏத்துக்கிற, எல்லாருக்கும் இடமிருக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்க நமக்கு உதவியாக இருக்கும். எல்ஜிபிடி QIA ப்ளஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம 2 முக்கியமான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாலின அடையாளம், ஜெண்டர் ஐடென்டிட்டி. மற்றொன்று பாலிர்ப்பு, செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இந்த 2 வார்த்தைகளையும் நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. ஆனா ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். முதல்ல பிறப்பின் போது வழங்கப்படும் பால் வகைமை, செக்ஸ் அசைன்ட் அட் பர்த் பற்றி பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அவர்களுடைய உடல் உறுப்புகள், ஹார்மோன்கள், பால் குரோமோசோம்கள் போன்ற உயிரியல் பண்புகளை அடிப்படையா வைத்து பால் வகைமை குறிப்பிடப்படுகிறது. இப்போ பாலின அடையாளம், ஜெண்டர் ஐடென்டிட்டி வேற. ஒரு நபர் தன்னுடைய பாலினத்தை எப்படி அடையாளப்படுத்துகிறாரோ அதுதான் பாலின அடையாளம். இது அவர்களுடைய உள்ளார்ந்த பாலின உணர்வை பொறுத்தது. இது பிறப்பின் போது வழங்கப்பட்ட பால் வகைமையோட ஒத்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். முக்கியமா ஒருத்தருடைய பாலின அடையாளத்தை அவர்களேதான் தீர்மானிக்கிறாங்க. ஒருத்தருடைய பாலின அடையாளம் பிறப்பின் போது வழங்கப்பட்ட பால் வகைமையோட பொருந்தினா அவர்களை மிகை பாலினம், சிஸ்ஜெண்டர் சார்ந்தவர் என்று சொல்றோம். அதே நேரத்தில் பிறப்பில் தரப்பட்ட பால் வகைமையோட அவர்களுடைய பாலின அடையாளம் ஒத்துப்போகலன்னா அவர்களை மருவிய பாலினம் அல்லது மாறிய பாலினம், டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்றோம். உதாரணத்துக்கு, பிறப்பில் ஒருவரை ஆணாக வகைப்படுத்தி அவர் தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்திக்கிட்டா அவர் திருநங்கை, டிரான்ஸ் வுமன். அதே மாதிரி பிறப்பில் ஒருவரை பெண்ணாக வகைப்படுத்தி அவர் தன்னை ஆணாக அடையாளப்படுத்திக்கிட்டா அவர் திருநம்பி, டிரான்ஸ்மேன். இன்னொரு முக்கியமான சொல் ஊடுபால் அல்லது இடைப்பால், இன்டர்செக்ஸ். ஊடுபால் அல்லது இடைப்பால் என்றால் ஆண், பெண் என்ற வழக்கமான இருநிலை வரையறைகளுக்குள் முழுமையா பொருந்தாத பிறவிப்பால் பண்புகளை கொண்ட நபர்களை குறிக்கும். இது உயிரியல் பண்புகளை பற்றியது. பாலின அடையாளத்தை, ஜெண்டர் ஐடென்டிட்டி பற்றியது கிடையாது. அதனால எல்லா ஊடுபால் அல்லது இடைப்பால், இன்டர்செக்ஸ் நபர்களும் மாறிய பாலினத்தவர்கள், டிரான்ஸ்ஜெண்டர் என்று நினைக்கக்கூடாது. சரி, இப்போ பாலீர்ப்பு, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு நபர் யாரிடம் உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக அல்லது காதல் ரீதியாக ஈர்க்கப்படுகிறாரோ அதுதான் பாலீர்ப்பு. இதுவும் பாலின அடையாளத்திலிருந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி வேறுபட்டது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஏற்படும் ஈர்ப்பை பொதுவாக எதிர்பாலீர்ப்பு, ஹெட்ரோசெக்ஷுவல் என்று சொல்றோம். தங்களுடைய பாலினத்தைச் சேர்ந்தவர்களிடம் பாலீர்ப்பு கொள்ளும் தன்மையை தன் பாலீர்ப்பு, ஹோமோசெக்ஷுவல் என்று சொல்றோம். உதாரணத்துக்கு, பெண்கள் மீது பாலீர்ப்பு கொள்ளும் பெண்ணை தன் பாலீர்ப்பு கொண்ட பெண், லெஸ்பியன் என்றும், ஆண்கள் மீது பாலீர்ப்பு கொள்ளும் ஆணை தன் பாலீர்ப்பு கொண்ட ஆண், கே என்றும் குறிப்பிடலாம். அடுத்து இருபாலீர்ப்பு, பைசெக்ஷுவல். ஒருத்தர் தன்னுடைய பாலினத்தைச் சேர்ந்தவர்களிடமும் பிற பாலினத்தைச் சேர்ந்தவர்களிடமும் பாலீர்ப்பு கொண்டிருந்தா அதை இருபாலீர்ப்பு என்று சொல்றோம். இருபாலீர்ப்பு என்றால் 2 பாலினத்தவர்களிடமும் ஒரே அளவுக்கு ஈர்ப்பு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அடுத்து அனைத்து பாலீர்ப்பு அல்லது பலபாலீர்ப்பு, பான்செக்ஷுவல். ஒருவருடைய பாலினத்தை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் பாலீர்ப்பு ஏற்படலாம். அதைத்தான் அனைத்து பாலீர்ப்பு அல்லது பலபாலீர்ப்பு என்று சொல்றோம். இதுவும் எல்லா பாலினங்களின் மீதும் ஒரே அளவுக்கு ஈர்ப்பு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அடுத்து ஆல்பாலீர்ப்பு, ஏசெக்ஷுவல். எவரின் மீதும் பாலீர்ப்பு இல்லாதவர்களை குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பாலீர்ப்பு இல்லாம இருக்கிற ஒருவர் அதே நேரத்தில் ஒருவரிடம் காதல் அல்லது உணர்வு ரீதியான ஈர்ப்பை கொண்டிருக்கலாம். அடுத்து டெமிசெக்ஷுவல். ஒருவரிடம் ஆழமான உணர்வு பூர்வமான தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் அவர்களிடம் பாலீர்ப்பு ஏற்படும் தன்மையை டெமிசெக்ஷுவல் என்று சொல்றோம். அதாவது ஒருவரை பார்த்தவுடனே பாலீர்ப்பு ஏற்படாம இருக்கலாம். முதல்ல உணர்வு பூர்வமான நெருக்கம் உருவாகும், அதுக்கப்பிறகு பாலீர்ப்பு ஏற்படலாம். நீங்க பால் புதுமையர் அல்லது குயர் என்ற வார்த்தையையும் கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஒரு பரந்த சொல். பல்வேறு பால் பண்புகள்,
பாலினங்கள் மற்றும் பாலீர்ப்புகளை உள்ளடக்கிய அடையாளங்களை பற்றி குறிப்பிடுவதற்கு பலர் இந்த சொல்லை பயன்படுத்துறாங்க. தமிழ்ல பால் புதுமையர் குயர் என்ற சொல் மனிதர்களுடைய பல்வேறு பாலின மற்றும் பாலீர்ப்பு அடையாளங்களை பற்றிய விரிவான புரிதலை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதை ரொம்ப சிம்பிளா நினைச்சுக்கலாம். பாலீர்ப்பு செக்ஷுவல் ஓரியன்டேஷன், நீங்கள் யாரிடம் ஈர்க்கப்படுறீங்க என்பதை பற்றியது. பாலின அடையாளம் ஜெண்டர் ஐடென்டிட்டி, நீங்கள் உங்கள் பாலினத்தை எப்படி அடையாளப்படுத்திக்கிறீங்க என்பதை பற்றியது. சரி, இப்போ LGBTQIA+ என்ற சுருக்கம் எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். எல் லெஸ்பியன் அல்லது தன்பாலீர்ப்பு கொண்ட பெண், ஜி கே அல்லது தன்பாலீர்ப்பு கொண்ட ஆண், பி பைசெக்சுவல் அல்லது இருபாலீர்ப்பு, டி டிரான்ஸ்ஜெண்டர் மருவிய பாலினம் அல்லது மாறிய பாலினம், கியூ குயர் பால் புதுமையர் அல்லது குயர், ஐ இன்டர்செக்ஸ் ஊடுபால் அல்லது இடைப்பால், ஏ ஏசெக்சுவல் அல்லது அல்பாலீர்ப்பு. பிளஸ் என்பது இன்னும் பல்வேறு பாலின மற்றும் பாலீர்ப்பு அடையாளங்கள் மற்றும் அனுபவங்களை உள்ளடக்கியது. இந்த சொற்களையும் இந்த கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிறது ஒவ்வொருவரையும் மதிக்கிற, ஏத்துக்கிற, அவர்களாகவே இருக்க சுதந்திரம் கொடுக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி. அதனால எல்லாரையும் மதிப்போம், அன்புடன் இருப்போம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃபீட்பேக்கையும் அடுத்த வீடியோல என்ன டாபிக் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். Bye-bye. Your queer buddy is signing off. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.